അമ്മ ഇവിടെ ആവില്ല, പോയിട്ട് അടുത്ത ആഴ്ച വാ. ശരി അമ്മ. ഞാൻ ഇനി പിച്ചക്കാരില്ലേ, ഞാൻ വട്ടിപ്പുരവൊക്കെ തന്നെ വന്നേ. അമ്മ நான் பிச்சைக்காரையில, நான் வந்து வட்டி பிரிவுக்காரன். இல்லம்மா, நாங்க ப்ரொஃபஷனலாவே அம்மா தான் கூப்பிடுவாரு. அம்மா நீங்க கோபப்படாதம்மா, இங்க இருந்து வட்டிக்கு பலிசு வாங்கிருங்க, அது வாங்க தான் வந்திருக்கேன். പട്ടി പലിശ വാങ്ങിയെങ്കിൽ അതിനോട് പോയി ചോദിക്കണം, ഇവിടെ വന്ന് ചോദിച്ചിട്ട് വലിയ കാര്യമുണ്ടോ? അയ്യോ, പട്ടിക്ക് പലിശ കൊടുത്തല്ലம்மா, உங்க அம்மாக்கு பலிச கொடுத்திருந்தே. அம்மைയൊന്നും ഇവിടെ இல்ல, போயிட்டு அடுத்த പ്രാവശ്യം வா. ஐயோ அப்படி சொன்ன முடியாதம்மா, இங்க எங்கேயாவது பைசா வச்சிருக்கேன், அடிக்கலத்துல எங்கேயாவது. അരിക്കടത്തിൽ പൈസ ഉണ്ട് എനിക്ക് എന്നോട് ആരോടോ പറഞ്ഞത്? அது என்ன? അല്ല, തന്റെ ഈ മീശ പേപ്പറല്ലേ ഇത്? அதம்மா அது பெரிய ஸ்டோரி, நான் இங்கே உட்கார்ந்து பேசுறேன். அது வந்து என் அப்பாவுக்கு மீசை இருந்தேன், என் அண்ணாவுக்கு மீசை இருந்தேன், என் அம்மாவுக்கு மீசை இருந்தேன். அம்மாக்கு மீசையா? அதில்லம்மா, அல்ல ஃப்ளோயில வந்து போச்சு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாருக்கும் பெரிய மீசை, எனக்கு மட்டும் பேச இழகல. அந்த வருஷம் மாத்துக்கு தான் என் பேப்பர்ல ஒட்டிட்டு கிடக்க. ஆமா, நீங்க அந்த பைசா ஏதாவது இருக்குன்னு பாக்குங்களா? നിങ്ങൾ എന്തായാലും പോയിട്ട് അടുത്ത പ്രാവശ്യം വാ, ഇപ്പൊ നടക്കൂല. பைசா கிடைக்கல, வேற ஐடியா இருக்கு. சரி அம்மா, நீங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா குடிக்கிறதுக்கு? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அகத்துக்கு அடி பார்க்கறேன். எல்லாம் தண்ணி. என்ன குடி? சரி அம்மா, நல்ல தண்ணி. அம்மா இன்னைக்கு சீக்கிரம் ஒரு இடத்துக்கு போகணும், நான் வந்து வரேன். പൈസ വേണ്ടോ? നിക്കണോ? എവിടെ പോണത്താൻ? ஐயோ அம்மா, பைசா வேணாம்மா, நான் வரேன். ஐயோ ரொம்ப தூரம் போக முடியாது, ഇവിടെ എവിടെയെങ്കിലും പോവാം. இங்க எங்கேயாவது டோய்லெட் இருக்காமா? ആ സൈഡിലോട്ട് പോയാൽ മതി. ஐயோ അമ്മോ, അയ്യോ എടി കാലമാണത്തെ, ഞാൻ ഏത് വേഷത്തിലുള്ള നീ എന്നെ കണ്ടുപിടിക്കുമല്ലേ? ഇച്ചിരി പൈസ ഒപ്പിക്കാന്ന് പറഞ്ഞാൽ സമ്മതിക്കില്ല. അയ്യോ, ഈ കൂറ തമിഴ് ഈ കള്ള മീശയും കണ്ടപ്പോ മനസ്സിലായി ഇത് കൊച്ചിച്ചനായിരിക്കുമെന്ന്, അതുകൊണ്ടാ ഞാൻ ഈ പണി ചെയ്യുന്നത്. എന്തൊരു സംതൃപ്തി. കുരിപ്പേ. അയ്യോ അയ്യോ,